பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை லூக்கான சுவிசேஷம் 1வது அதிகாரம் 37வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, வேதம் அழகாய் நமக்கு கூறுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படியானால் இந்த வசனம் ஒரு விஷயத்தை நமக்கு அழகாய் எடுத்து காட்டுகிறது. தேவனாலே எல்லாம் செய்துவிட முடியும். தேவனாலே செய்ய முடியாத ஒரு காரியமும் இல்லை என்பதாய் வேதம் நமக்கு கூறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, வேதாகமத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். இதோ ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தது மாத்திரமல்ல, அவனை கானான் தேசங்களிலே அவர் சுற்றி திரிய பண்ணுகிறான். இப்படி அவன் சுற்றி திரிய பண்ணுகிற அந்த நாட்களிலே ஆபிரகாமுடைய 99வது வயதின் அந்த நெருங்குகிற நேரத்திலே அவன் மம்ரேயின் சமபூமியிலே அவன் இருந்து கொண்டிருக்கிறான். இப்படி அவன் அங்கே இருந்து கொண்டிருக்கிற பொழுது 3 புருஷர்கள் அவனுக்கு எதிராக நிற்கிறார்கள். ஆபிரகாம் ஓடி போய் அவர்களை அழைத்து அவர்களை உபசரிக்க ஆரம்பிக்கிறான். உபசரிக்கிறது மாத்திரமல்ல, அவர்களை ஒரு மணலிலே அமர வைத்துவிட்டு சோதர மாவை எடுத்து அதை அவன் அப்பங்களாய் சுட கொடுத்து மந்தைக்கு ஓடி நல்ல கொழுத்த கன்றை பிடித்து அதையும் சமைப்பதற்காக அவன் கொடுத்து விட்டான். இப்படி அவன் அவர்களை உபசரித்து அவர்கள் கிளம்புவதற்கு தயாராக இருக்கிற பொழுது அவர்களை விதமாய் சொல்லுகிறார்கள். ஆபிரகாமை பார்த்து, உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை அழைத்து கொண்டிருப்பாய், உனக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லுகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, இதுவரை ஆபிரகாம் அவர்களை உபசரித்து கொண்டிருந்ததையும் அவன் அவர்களுக்கு செய்த பணிவிடைகளையும் சாராள் கூட இருந்து கவனித்து கொண்டிருந்தார். இவர்கள் உனக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொன்ன பொழுது சாராள் கூடார வாசலின் கூடாரத்திற்கு பின்னால் இருந்து அவள் சிரித்து விடுகிறாள். காரணம் என்ன? அவள் நினைக்கிறாள், இத்தனை வயதான பிறகு எங்களுக்கு குழந்தை உண்டாயிருக்குமோ? காரணம், ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிற்று என்று எண்ணுகிற அளவிற்கு ஆபிரகாம் வயதானவனாய் மாறிவிட்டான். எனவே அவளுடைய எண்ணம், இது கூடாத ஒரு காரியம், மனுஷருடைய பார்வையிலே இது நடக்காத ஒரு காரியம், இது எப்படி நடக்க முடியும், இதற்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லுகிறாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுதுதான் அந்த தூதர்கள் இவ்விதமாய் சொல்லுகிறார்கள், இது நிச்சயமாய் நடக்கும் என்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், வேதம் சொல்லுகிறது, சில காரியங்களை நீங்கள் முடியாது என்று நினைக்கலாம். சில காரியங்கள் மனிதனுடைய பார்வைக்கு கடினமாய் தோன்றலாம். சில காரியங்கள் மனிதனுடைய பார்வைக்கு நடப்பதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை என்று எண்ணலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே இது கூடாத காரியமில்லை. வேதம் சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனவே எந்த காரியத்தை குறித்து நீங்கள் இன்றைக்கு தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்தை குறித்து தேவனிடத்திலே நீங்கள் சோதரன் கேட்கிறீர்களோ, எந்த காரியத்தை குறித்து தேவ சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பம் செய்கிறீர்களோ, அதை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தர விரும்புகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனவே அதை பெற்றுக்கொள்ளும்படியாய், அந்த காரியத்தை இன்றைக்கு நீங்கள் சுதந்தரித்து கொள்ளும்படியாய், அந்த காரியத்தின் மேலே நீங்கள் வெற்றி கொள்ளும்படியாய் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இடைவிட விரும்புகிறார். எனவே அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்லவர் அல்லவா? அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. இப்பொழுதும் என் ஆவியானுடைய தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். தேவ ஆவியானுடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆவியானவர் எங்களை இன்னும் ஆண்டவரே நடத்துகிறீர். அந்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எல்லா நாட்களும் எங்களோடு கூட
நிறைவாய் கடந்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அல்லவா? இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்தை உம்மிடத்தில் வேண்டுகிறார்களோ, எந்த காரியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அதை என் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அபரிதமாய் செய்வீராக. தம்முடைய கிருபைகளையும் மகிமைகளையும் கர்த்தர் எங்களுக்கு அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நிறைவாய் நடத்துகிற எங்கள் நல்ல தெய்வம் இப்பொழுதும் நிறைவாய் நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நான் இந்த மார்னிங் பிரேயர் மூலமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். கடந்த நாட்களில் என்னுடைய யூடியூப் முழுவதுமாய் அது முடக்கப்பட்டு விட்டது. எனவே ஒரு புதிய சேனலை நான் ஆரம்பித்திருக்கிறேன். சோதரம் நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் இதை சப்ஸ்கிரைப் செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அதை ரிட்ரைவ் பண்ணக்கூடிய முயற்சியிலே என்னுடைய மெயிலும் அது முழுவதுமாய் அழிந்து விட்டது. எனவே என்னுடைய காண்டாக்டில் எந்த நம்பரும் இல்லை. உங்களுடைய மெயில் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருந்ததுனால என்னுடைய காண்டாக்டில் இல்லை. எனவே நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரோடு கூட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவீங்கன்னா உங்கள் நம்பரை சேவ் பண்ணுவதற்கு எனக்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.